உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே எப்போவுமே இட்லி தோசை பொங்கல் பூரின்னு செய்கிறீங்களே, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்றைக்கி செஞ்சுருந்த அக்கி ரொட்டி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. ஒரு பவுலில் அரைக்கப் அரிசி மாவு எடுத்துட்டேங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க, அடுத்ததாக இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன், பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேங்க, அடுத்ததாக கேரட் கொஞ்சம் துருவி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய்கறிகள் வேணுமோ அதை துருவி சேர்த்துக்கோங்க. கடைசியாக டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு வாழை இலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை லேசாக தட்டி ஒருவேளை உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா தோசை தவாவை சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இது போல் தட்டி எடுத்துக்கோங்க. ரொட்டியை திரட்டிட்டு அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஹோல்ஸில் எண்ணெய் விட்டு சுடுறப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. அடுத்ததாக தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரொட்டியை 2 சைடும் ஆயில் அப்ளை பண்ணி குக் பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியான அக்கி ரொட்டி ரெடி ஆயிருங்க. நம்ம வீட்டு அக்கி ரொட்டி பிடிச்சவங்க மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் உங்களை இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேங்க. தேங்க்யூ.